இந்தியாலேருந்து ஃபாரின் போன எல்லாரும், அவங்க வீட்ல குப்பைய எப்படி டிஸ்போஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி வீடியோவா போடுறாங்க. அத அத்தன பேர் பார்க்குறாங்க. வாவ்! எப்படி சூப்பரா அவங்க கிளீனா வச்சுக்கிறாங்கல்ல அவங்க நாட்ட அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா எப்பவுமே குப்பை கூளம் அப்படி சொல்லிடுவோம். எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு ஃபாரின் போயிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கனவும். ஈவன் என் குழந்தைங்களும் இத தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணுங்கிறதெல்லாம் நம்மளோட எய்மா இருக்கக்கூடாது. நம்ம நாட்டை எப்போ ஆஸ்திரேலியாவும், அமெரிக்காவும் மாத்துறதுன்னு கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம குப்பைய எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. யாரும் அத பத்தி யோசிக்கிறது கூட கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணா மட்டும்தான் இதுக்கான விடிவு காலம் வரும். எல்லாரும் யோசிப்பாங்க, ஏன் நம்ம தெருவுல முனையில குப்பை கூளம் இருக்கு, அங்க கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு போனா வேலை முடிஞ்சுது. இது ஏன் நம்ம கம்மி பண்ணணும்னு. ஃபாரின் கவர்மெண்ட் எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா அவங்க குப்பைய எப்படி ரீயூஸ் பண்றது, அதை எப்படி மாத்தி அமைக்கிறது அப்படிங்கிற ஐடியா இருக்கு. பட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எடுத்துட்டு போயி நகரோட எண்ட்ல, ஊர் கடைசியில விலை ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட இடத்துல கொட்டிட்டு வந்துடுறாங்க. அதை கொளுத்துறதுனால அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு கிடையாது. வருஷத்துல ஒரு தடவை மட்டும்தான் அதை கொளுத்தி விடுறாங்க. அப்ப அந்த ஏரியா பூராமே ஒரே புகையா இருக்குது. அது அங்கேன்னு இல்ல, அது எவ்வளவு தூரம் ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நமக்குமே அதோடைய பாதிப்புகள் இருக்கு. வருங்கால குழந்தைகளை நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா உணவு கொடுத்து மட்டும் வளர்க்க முடியாது. நம்ம அதுக்கேற்ற சுற்றுப்புற சூழ்நிலையுமே ஒன்று கொடுக்கணும். நமக்கு ஏன் அந்த மாதிரியான தாட் எல்லாம் இப்ப இல்லவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதை கொளுத்தி விடுறதுனால எந்த இடத்துலயுமே அது ஆபத்து தான். நம்ம பக்கமா கொளுத்தி விட்டாலும் தப்பு தான். ஊர் கடைசியில கொண்டு போய் போட்டு கொளுத்தி விட்டாலும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பா அதனால பாதிக்கப்படத்தான் செய்வாங்க.